ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய பவள விழா கண்டிருக்கிற திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தின் மதிப்புமிகு தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்களே, இந்த இனிய விழாவில் சிறப்பானதொரு மலரை தொகுத்து அந்த மலரை வெளியிடுகிற நிகழ்ச்சி வெகு சிறப்பாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தின் 75வது ஆண்டு பவள விழா மலர் வெளியிட்டு இந்த அரங்கில் நின்று பேசுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நம்முடைய தமிழ்நாட்டின் மூத்த சங்கங்களில் ஒன்றாய் துவங்கி பல முன்னாள் தலைவர்களின் அரிய செயல்பாட்டால் மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கமாகும். நகரத்தார் சங்கத்தின் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். மகேஷ் பொய்யாமலே அவர்களை வருக வருக என்றார். அன்பிற்குரிய பெருமக்களே, ஏற்கனவே பலரும் சொல்லிய வண்ணம் ஒரு மிகச்சிறிய சிறப்பான நகரத்தாருடைய ஆவணமாக இந்த மலர் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மலரை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த மலரை தயாரித்தவர்கள் யார் என்று சொல், மலரை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே மிகச் சிறப்பான பெருமக்களுடைய முயற்சியோடு இந்த மலர் தயாராகி இருக்கிறது. இந்த மலரை தொகுத்தளித்தவர் ஏற்கனவே சொன்னது போல வாசுவ மாணிக்கனார் அந்த வட்டத்தை சார்ந்த மேலைச்சூரியின் வள்ளுவர் மன்றத்தின் உயிர்நாடியாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு சுப்பையா அவர்கள் இந்த மலரை தொகுத்தளித்திருக்கிறார்கள். இந்த மலர்குழுவின் தலைவராக மிகச்சிறந்த அறவுணர்வாளர் PLA குடும்பத்தை சார்ந்த PLA சுப்பிரமணியம் அவர்கள் இந்த மலர்குழுவின் தலைவராக இருக்கிறார்கள். 3 சுப்பிரமணியன்கள் சேர்ந்து இந்த மலரை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒருவர் திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் செயல்மரவர் சுப்பிரமணியம் அவர்கள், மற்றொருவர் மலர்குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய PLA குடும்பத்தை சார்ந்த திரு PLA சுப்பிரமணியம் அவர்கள், மூன்றாவதாக இந்த மலரை தொகுத்தவர் மரியாதைக்குரிய திரு டி.ஆ. சுப்பையா அவர்கள். ஆக 3 முருகன்கள் சேர்ந்து தொகுத்திருக்கிற இந்த அற்புதமான மலரை இன்னொரு முருகன் பெயர் கொண்டவர் வந்து மதிப்பீட்டுரை ஆற்ற வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ மேலை பழனியப்பனாகிய என்னை இந்த மலரின் மதிப்பீட்டிற்கு அழைத்திருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். இந்த அற்புதமான செட்டிநாட்டினுடைய வரலாற்று சுவடாக இருக்கிற இந்த மலரை
கொடுத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, 2 உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று ஈரோட்டினுடைய புத்தக திருவிழா வேந்தன் ஸ்டாலின் குணசேகரன். ஸ்டாலின் குணசேகரன் வெளியிடுகிற மலர்களே, அது சுதந்திர போராட்ட தொகுப்பு மலர் என்று ஒன்றை வெளியிட்டார். மிகப்பெரிய ஆவணமாக இருக்கக்கூடிய அந்த மலர் வளரும் தலைமுறைக்கு நம் தேசப்பற்றையும் சுதந்திர போராட்ட வீரர்களையும் முழுமையாக அறிய வேண்டும் என்பதற்காக தொகுக்கப்பட்ட மலர். அதை ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்கள் குடும்பத்தோடு சந்தித்து கலந்துரையாடி அதற்குரிய ஆவணங்களை எல்லாம் பெற்று அந்த மலரை வெளியிட்டார். மற்றொருவரை சொல்ல வேண்டுமேயானால், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய உவே சாமிநாதையர். உவே சாமிநாதையர் இல்லாவிட்டால் இன்றைக்கு தமிழ் இலக்கணம் இல்லை. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் துவங்கி தளபதி தொடர்ந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வரை போற்றி புகழ்கிற இந்த இன்பத் தமிழினுடைய சுவை உவே சாமிநாதையருடைய முயற்சி இல்லாவிட்டால் இல்லை. அவர் என்ன முயற்சி செய்தார், எப்படி முயற்சி செய்தார், அவரால் வந்த இலக்கண இலக்கியம் தான் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உவே சாமிநாதையர் தமிழ் இலக்கண இலக்கியங்களை தேடி தேடி திரட்டி அவற்றை பதிப்பித்து வளரும் தலைவருக்கு கொடுத்த ஒரு மாபெரும் தமிழ் வள்ளல். ஒருமுறை ஒரு தமிழ் இலக்கண நூல் அவருக்கு கிடைக்க இல்லை. எங்கெங்கோ தேடுகிறார், எவ்வளவோ அறிஞர்களை சந்திக்கிறார், அந்த இலக்கண நூல் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த இலக்கண நூலை எப்படியாவது பெற்று பதிப்பிக்க வேண்டும் என்பது உவே சாமிநாதையருடைய ஆசை. சென்னையிலிருந்து புகைவண்டியில் புறப்பட்டு மயிலாடுதுறை வந்து இறங்குகிறார் உவே சாமிநாதையர். அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சூரியனுக்கு மிக அருகில் உள்ளவர், உச்சபட்ச அதிகார வரம்புக்கு உள்ளவர். ஆனால் பணிவானவர், பண்பானவர், இன்னும் சொல்லப்படாத அழகானவர். தமிழக மாணவ செல்வங்கள் மீது மிகுந்த அக்கறை உள்ளவர். அமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஏழை எளிய மாணவர்களுக்காக 14 வகையான விலையில்லா பொருட்களை வழங்கி அவர்களை மகிழ்வித்தார். இன்றும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார். பாடப்புத்தகங்கள் தொடங்கி காலத்தில் வரை ஊரக பகுதிகளிலே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை காலை சிற்றுண்டி மாணவிகளுக்கு பசிபோக்கும் திட்டமாக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். முதலமைச்சரோட ஒத்துழைப்போடு, முதலமைச்சரோட அரவணைப்போடு மாணவர்களுக்கு கலை திருவிழா போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வெளிநாடு சுற்றுலா அழைத்து சென்று இந்த அரசு மாணவர்களை ஊக்கப்படுத்தி என்றால் அந்த வகையில் அவர் மிக பாராட்ட வேண்டும். வெளிநாட்டுக்கெல்லாம் ஃபிளைட்ல போகமான கனவு கண்டு கொண்டிருக்க ஏழை எளிய மாணவர்களை ஃபிளைட்ல ஏற்றி வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்லுங்கிறது மிக அதிகம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மாணவர் மனசு, வானவியல் மன்றங்கள், ஆசிரியர்களோட நன்றி, பெற்றோர்களை கொண்டாடும் போன்ற எண்ணற்ற அரசு திட்டங்கள், டெய்லி திட்டங்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பிக்க செயல்பட்டு வருகிறது. அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்புகள், அரசு பள்ளிகள் தான், பிரைவேட் ஸ்கூல்ல தான் ஸ்மார்ட் வகுப்பு இருக்கும். ஆனால் அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பு கெல்ட்ரான் கம்பெனியோட இணைந்து செயல்படுத்தி தமிழக அரசு மிக சிறப்பாக அமைச்சர் அவருடைய திறம்பட செயல்பாட்டினால் செயல்பட்டு வருகிறது. நம்ம அமைச்சர் பள்ளி கல்வித்துறையை அடுத்த இடத்துக்கு எடுத்து போறாங்க. அதாவது எல்லாரும் என்ன நினைச்சுக்கோம், பள்ளி கல்வித்துறை அப்படின்னா அதுதான் அந்த ஃபவுண்டேஷன். ஒரு மாணவனுடைய எதிர்காலம், ஒரு மனிதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அந்த பள்ளி கல்வித்துறை மிக சிறப்பாக செயல்படுத்தி இருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் மிக சிறப்பான திட்டம். மாதம் 7000 ரூபாய் உயர்கல்வி படிப்புக்கு அரசு வழங்குகிறது. இது சாதாரண விஷயம் இல்ல, மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். தமிழ் முதல்வன் திட்டம் மற்றும் பெண்களுக்கு பெண் கல்வியை ஊக்கப்படுத்தும் விதமாக உயர்கல்வி படிக்கிறவருக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுத்துருக்காங்க. அதுவும் மிக சிறப்பான திட்டம். இந்திய அளவில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக, கல்வி அறிவு பெற்ற மக்களை கொண்ட முதன்மை மாநிலமாக ஆக்கிக் கொண்டு வருவர் தன்னுடைய அமைச்சர் பெருமாள் அவர் பாராட்டப்பட வேண்டியது. அமைச்சர் இங்கு வந்ததுக்காக எனக்கு உதவிய நடிகர் சிவாஜி கணேசனுடைய நீண்ட கால
மணிரத்னம் சிவாஜி கணேசன் அவருடைய உறவினர், என்னுடைய நீண்டகால நண்பர் பிஜி சுரேஷ், இன்ஜினியர் பிஜி சுரேஷ் அவர்களுக்கும், பிஎல்ஏ அண்ணாமலை அவர்களுக்கும், பிஎல் அண்ணாமலை அவர்களுக்கும் நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் பத்மநாத் நம்முடைய சங்கத்திற்கு முதல் முறையாக வந்துள்ளார். உலகிலேயே முதலாக தோன்றியதான் திருச்சி நகரத்தார் சங்கம். அவர்களை வருக வருகவென திருச்சி நகரத்தார் சங்கத்தின் சார்பாக வரவேற்று அவர்களை இந்த பௌரா மலரை வெளியிட்டு அதை ஹரி தியாகராஜன் அவர்கள் தியாகராஜர்கள் செயல் பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறேன். வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு அனைவரும் பெற்றுக் நன்றி. பவள விழா மலரை வெளியிட்ட மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்களுக்கும், வெளியிட்ட முதல் மலரை பெற்றுக்கொண்ட திரு கருத்து ஹரி தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி. டிஜிட்டலி வந்து டிஜிட்டலில் வந்து நம்மளுடைய மலரை வெளியிட்டாங்க. நன்றி செய்திருக்கும் ஞானத்தின் ஆனப்பிரிது முத்தமிழர் கலைஞருடைய விளக்கம் என்பது தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கம் பவள விழா மலர் வெளியீடு இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற திருச்சிராப்பள்ளியை சார்ந்திருக்கின்ற அனைத்து நகரத்தார்களும் முதலினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஐயன் திருவள்ளுவருக்கு 133 அடியில் ஒரு சிலையை வைத்து இந்த ஆண்டுடன் அது 25 ஆண்டுகளை நிறைவு செய்து வெள்ளி விழாவை கொண்டாடி இருக்கின்ற தருணத்தில் ஒரு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சராக இந்த ஆண்டு முழுவதும் நான் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு திருக்குறளை படித்து அதற்கு கலைஞருடைய உரையை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 2ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து இந்த பணியில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு உங்களுக்காக நான் வாசித்த இந்த திருக்குறள் என்பது முழுக்க முழுக்க நகரத்தாருக்கு பொருத்தமான ஒரு பொருளாக அந்த வகையில் இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்றார். இந்த பெருமைக்கு மேடையை எனக்கும் ஒரு இடத்தை வழங்கியிருக்கின்ற திருச்சிராப்பள்ளியுடைய நகரத்தாரை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் முதலினுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பவள விழா மலரை வெளியிட்ட வாய்ப்பை பெற்றிருக்கும் பொழுது எனக்கு முன்பு உரையாற்றிய அண்ணன் பழனியப்பன் அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்த விழா மலரை வெளியிடுவதற்கு அதில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஈடுபட்டவர்களை வைத்தே சொல்லலாம் இந்த மலர் எப்படி இருக்கும் என்று அவர் உரையாற்றிய பொழுது அவர் சொன்னார், எல்லாமே முருகன் பெயரா இருக்கு, அதனால தான் பழனியப்பன் என்னையும் கூப்பிடுறீங்க போல இருக்கு என்று முருகன் பெயரை பிடித்து இங்கே சொன்னார். என்னதான் எல்லாமே முருகனாக இருந்தாலும் அதை வெளியிடுவது ஒரு
ஈசனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு அந்த வாய்ப்பினை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆக என்னை பொறுத்தவரைக்கும் பிள்ளைங்கள்லாம் தயாரித்த அந்த மலரா தகப்பானா நான் இதை வெம்பிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நிகழ்வுகளை அனைத்தும் வரவேற்றிருக்கின்ற ஐயா பிஎல்ஏ சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் தலைமுறை ஏற்றிருக்கின்ற சுப சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மலர் பதிப்புரை செய்திருக்கின்ற திரு சுப்பையா அவர்களுக்கும் இங்கே எனக்காக தன்னுடைய உரையை கூட கொஞ்சம் பாதியில் நிறுத்தியிருக்கிறாரு. அதான் ஐயாட்ட நான் சொன்னேன், பழனிப்பன் ஐயாட்ட சொன்னேன், சென்னையிலேருந்து வாவுசி தொடர்ந்து மயிலாடுதுறைக்கு வருதுன்னு நம்ம நிறுத்திட்டாங்களா, அந்த ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கட்டும், அதுக்கு அந்த புத்தகத்தை வீட்டு நாங்கள் பேசிட்டு போயிடுறேன். நான் திருப்பி நீங்கள் தொடங்க வேண்டும். ஏன்னால் வாவுசி ஐயாவுடைய அந்த பணி வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது பழனிப்பன் அவர்கள் முழுமையாக அதை இங்கே பேசி அதை நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கை. வருகை தந்திருக்கின்ற திரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றியாக இருக்கின்ற மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் குறிப்பாக இந்த மலரை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைய இளைய சமுதாயத்தினுடைய அன்பு சகோதரர் கருமத்து ஹரி தியாகராஜன். ஹரி தியாகராஜன் என்ன கேட்டார், நீங்கள் தாத்தா காலத்துலேருந்து கட்சியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இயக்கத்தை ஆரம்பித்த முன்னோடிகளில் ஒருவர் அன்பில் அவர்கள். அவரோட பேரெல்லாம் பிறந்ததுன்னா ரத்தத்தோடு ஓடியிருக்கிறார். ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து உற்றார் உறவினர்களையும் நான் வரவேற்பது விஷயம். எங்களோடு இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மண்டல குழு தலைவர் மதிமான எங்கள் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற மாவட்ட துணை செயலாளர் செங்கோட்டு ஒரு மிகவும் நான் பெருமை வாய்ந்த மேடை என்று சொல்வதற்காக இங்கே உரையாற்றும் போது சொன்னாங்க, பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நாங்கள் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம், மாணவ செல்வங்களை வளர்த்தெடுப்பதில் எப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வருகின்றோம் சொன்ன பொழுது இன்னும் பெருமையாக சொன்னேன். பல பள்ளிக்கூடங்கள் நான் செல்லும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் நான் செல்கிறேன் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய நகரத்தாருக்கான அந்த கல்வி சேவைக்கு ஈடாக நம்ம எதனையும் சொல்ல முடியாது. அளவுக்கு அவர்களுக்கும் முதல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் சாதாரண விஷயம். வணிகம் செய்கிறோம், நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறோம், வருஷத்துக்கு என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறோம், வருமானம் போயிட்டோங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன், இந்த சமுதாயம் எங்கே நிற்க வைத்து மதிப்பு தெரிவிக்கிறதோ அதை அடுத்து வருகின்ற இளைய சமுதாயம் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் செய்யக்கூடிய உங்களுடைய அந்த நல்ல செயல்களுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மிகவும் வியப்பூட்டுவதாக இருந்தது என்னன்னா, இதை பற்றி படிக்கும் பொழுது பல செய்திகளை தெரிந்து கொள்ளும் பொழுது 1500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த நம்மளோட நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போய் வாணிகம் செஞ்சிருக்காங்க. ஒரு நாடு எப்படி இருக்குன்னு தெரியாது, அங்கே இருக்கின்ற வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம், மன தைரியத்தோடு அங்கே சென்று அதை கற்றுக்கொண்டு வந்தவர்களாக உங்களெல்லாம் பார்க்கும்போது உடனே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் இதற்கான தேதியை கொடுத்ததுக்கு பிறகு தேதி கொடுத்ததுமே உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் வெறும் வணிகம் மட்டும்தான் செய்றீங்களா, வெறும் பிஸ்னஸ் மட்டும்தான் செய்றீங்களா, வெறும் ப்ராஃபிட் மட்டும் தான் பார்க்குறோம், இதோடு முடிச்சிருந்தா அவரோட வேலை. இன்றைக்கும் நான் உலகம் முழுவதும் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்கின்ற பண்பாட்டு சங்கம், தமிழ் சங்கம் என்று பல்வேறு சங்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எப்படி பார்த்தா ஒரு நகரத்தார் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா நாம் என்னதான் வெளிநாட்டுக்கு போகிறோம், என்னதான் நம்ம சம்பாதிக்கிறோம் என்று சொன்னாலும் நம்முடைய நாட்டை மறந்துவிடக்கூடாது, நம்முடைய பண்பாட்டை மறந்துவிடக்கூடாது, நம்முடைய கலாச்சாரத்தை மறந்துவிடக்கூடாது, நம்முடைய மொழியை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக அவர் பார்த்தா அவ்வளோ பெருமையாக இருக்கும். அது அவங்களுடைய அந்த விருந்தவங்களும் அந்த உபசரிப்பும் சொல்லவே வேணாம். அவங்களுக்குலாம் நாங்கள் போனோம், அது நாங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துலாம் போயிட்டோன்னா அப்படி தாங்குவீங்க நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த விழா மலரை வெளியிடுவது என்பது உள்ளபடி எங்களுக்கு மேபி என்னுடைய வாழ்நாளை மாற்ற முடியாத ஒரு நாளாக நான் சொன்னதுனால தான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வெரி ஃபர்ஸ்ட் சங்கம் என்று சொன்னால் நம்முடைய திருச்சி நகரத்தார் சங்கம் என்ற அந்த பெருமை வாய்ந்திருக்கின்ற ஒரு சங்கமாக இந்த சங்கத்தை கணக்கன் வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொன்று பெருமை சொல்லணும், எங்களுக்கு கடமை இருக்குது கலந்து கொள்ள வேண்டியது. நீங்கள் உத்தரவு கலைஞருக்கு டிஎஸ் ரோடு நாங்கள் செலவு வச்சிருக்கோம்னா கணக்கனை கொடுத்த அந்த இடம் தான் நாங்கள் செலவிட்டதற்கு உதவி இருக்கிறதே என்று நான் சொல்லுவேன். பொருளாதாரம், நாட்டுடைய பொருளாதாரம் என்று வருவதை வளர்த்தெடுத்தவர்கள் யாருக்கு அதிக பங்குன்னு பார்த்தீங்கன்னா நகரத்தார் சாதனை உங்களுக்கு தான் அதிகம். இன்றைக்கு பல பேர் என்ன வேணா கணக்கு போடலாம், எல்லா கணக்காக நீங்கள் முறியடிச்சுட்டு நாட்டுக்காக நான் சேர்த்துதான் உழைக்கணும்னு சொல்லக்கூடிய நகரத்தார்கள் ஒவ்வொருவருமே. அப்படிப்பட்ட இந்த சங்க விழாவில் கலந்து கொள்வது என்பது இது எங்களுடைய குடும்ப விழாவில் கலந்து கொள்கிற உணர்வோடு தான் நீங்கள் மேடையில் அது மிக சிறப்பான முறையிலே ஒரு நல்ல ஒரு மலரை இன்றைக்கு நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இது நம்முடைய ஹரி போன்றவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வயதானவர்கள் இருக்கிறீங்க, நடுத்தர வயது இருக்கிறீர்கள், ஹரி போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இது விட்டுவிடாமல்
இது அடுத்தடுத்த ஆண்டுகள், இது பல நூற்றாண்டுகள் கடந்து செல்லும் பொழுது ஏன்னா நம்முடைய வரலாறு மிக மிக முக்கியம். ஏன்னா வரலாறு கொஞ்சம் கேப் கிடைச்சி உள்ள பூந்து அதை மாற்றிடுவாங்க. உள்ள பூந்து இவங்களாம் சொன்னனால தாங்க இவங்க வந்தாங்க, இப்போ யார் கொடுத்தாங்கன்றவாங்க. ஆக நம்முடைய தியாகம் என்ன என்று நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். நாட்டினுடைய இந்த உயர்ந்த நிலைக்கு காரணமாக நம்முடைய பங்கு எப்படி இருக்குதுன்னா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய மக்களுக்கு. இதை சொல்ல நமக்கு தெரியாமல் போயிடும். ஆக இதை அறிவு போன்றவர்கள் நீங்கள் கையில் எடுங்கள். இங்கே இருக்கின்ற பெரியவருடைய அனைத்து அனுபவத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் இதை எப்படி நம்ம அடுத்த கட்டத்தை நம்ம கொண்டு செல்ல வேண்டும். அப்படின்னு இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எதுவுமே தெரியாம வெளிநாடுகளுக்கு சென்று நீங்க வாணிபம் செஞ்சிருக்கீங்கன்னா இன்றைக்கு தொழில் புரட்சி நிறைய டெக்னாலஜி வந்துருக்கு. நீங்க டெக்னாலஜி வந்து அதை பயன்படுத்தி கொண்டு இங்கே நீங்க பல விதமான நீங்க வியாபாரங்களை செய்கிறீர்கள், வணிகர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது இன்னும் இது அடுத்த கட்ட டெக்னாலஜி எப்படி நம்ம பயன்படுத்தலாம். ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எப்படி என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசணும், எப்படி நான் ரோபோட்டிக்ஸை பற்றி பேசணும், எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் புதுதாக நம்ம கொண்டு வரணும், சாட் ஜிபிடி எப்படி பேசணும், அது மாதிரி இளைய சமுதாயத்தை சார்ந்த நீங்கள் நம்முடைய நகரத்தாருடைய பெருமையை பேசுகின்ற அளவுக்கு ஒரு வரலாற்று ஒரு ஆவணத்தை நல்லா பண்ணணும். புத்தகத்தோட நிறுத்திடாம டிஜிட்டல் கண்டென்ட் கொண்டு வந்துட்டீங்க, எல்லா இடத்துலையும் கொண்டு போங்க. நம்ம இளைய சமுதாயத்து பிள்ளைகளை போட்டு யூடியூப்ல பேசுவா, கண்டது கடையெல்லாம் பேசுறது நிறைய வந்துருச்சு. முதல்ல நம்முடைய மொழி இல்லாத கூடாத சொல்லுவது, இருக்கிறதை சொல்வதை பெருமையோடு சொல்லக்கூடிய இளைய சமுதாயம் நீங்க உங்களுக்கு உருவாக்க 10 பேர் பேசினா போதும். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமான தமிழ்நாடுல ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் நகரத்தானா யாரு, அவங்க என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படி தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு நல்ல தரவுகளோடு அதை எடுத்து சொல்லுங்க. அதை எடுத்து சொல்லக்கூடிய இளைய சமுதாயத்தை உருவாக்குங்கள். என்னதான் நிறைய மேடை போட்டு பல நிகழ்ச்சிகள் நம்ம பேசணும், பெருமை பேசணும்னு சொன்னாலும் இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துக்கு வந்துடணும். இப்போ சோஷியல் மீடியா அதிகம் பின்பற்றக்கூடிய சோஷியல் மீடியாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சென்சாரே கிடையாது. நல்லவனை கெட்டவன்றவாங்க, கெட்டவனை நல்லவன்றவாங்க. அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட அடுத்த நியூஸ் வந்துடும். ஆக அப்படிப்பட்ட அந்த சோஷியல் மீடியாவை நாம் நல்ல விதத்தில் பயன்படுத்துவோம், நல்ல தரவுகளோடு அடிப்போம். நாம் என்னென்ன செய்திருக்கோம், உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிட்டு இந்த நாடு வளர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய பங்கு என்னவெல்லாம் இருந்தது என்பதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் நாம் இருப்போம் என்கிற விதத்தில் பணியாற்றக்கூடியவர்களாக நாம் விளங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஆக அந்த விதத்தில் நீங்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்வதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா கிராஜுவேஷன் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் கிராஜுவேஷன் டேக்கு என்ன சீஃப் கெஸ்ட்டாக கொடுத்துட்டு நான் ஒரு 10 குழந்தை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 3000 பேர் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, எங்களுக்காக நகரத்தாரின் குடும்பம் காத்துட்டு இருக்கு, அவர் 20,000 அவர்களும் அந்த அனுமதியை பெற்றுவிட்டு தான் நேரடியாக இங்கே வகைப்படுத்தினேன். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களாம் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சி மட்டுமல்ல, திருச்சி என்பது ஒரு திருப்புமுனை நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பழனியில திருப்புமுனை ஆக்கி காட்டுறது அது நீங்கள் தான். சாதாரணமாக செய்கிறத ஒரு மனுஷன்கிட்ட சிம்பிளிசிட்டி எப்படி இருக்குன்னு கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். வர மக்கள் வந்து ரொம்ப அப்படியே ஒரு இதெல்லாம் வர மாட்டாங்க. சாதாரண ஒரு கதை வெட்டி கதை சட்டை சாதாரண செலவு போட்டு வருவாங்க. மக்களுக்கே தெரியாது அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பணப்புலன் இருக்குது, எவ்வளோ பெரிய பக்கப்பலம் இருக்குது, அது எவ்வளோ பெரிய யார் எப்படி உழைத்து நடத்துக்கு வந்துன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ரொம்ப சாதாரணமாக வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா மனுஷனும் யாராச்சும் ஒருத்தனை பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆவாங்கல்ல. அந்த மாதிரி தான் நான் பல நேரத்தில் இந்த மக்களை பார்க்கும் நிறைய பேர் என்ன நான் இன்னைக்கு பக்குவமாக இருக்கின்றேன், பணிவாக இருக்கிறேன்னா மேபி உங்கள்கிட்ட கூட அந்த இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க, இன்ஃபுளுன்ஸ் ஆகிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு நிகழ்வுகளை கலந்து கொள்வது உள்ளபடியே எனக்கு பெருமைக்குரிய விஷயமா இருக்கின்றது. இதை தொடர்ந்து உங்கள் நகரத்தாருக்கு உள்ளபடியே ஒரு பாதுகாவலாக நாங்கள் இந்த இயக்கம், இந்த சாயங்கால இயக்கம் கண்டிப்பாக திருச்சியுடைய வளர்ச்சிக்கும் அதிகப்படியான முக்கியத்துவம் தந்திருக்கு. நீங்கள் தொடர்ந்து நம்முடைய திருச்சியோட பெருமை நிலைநாட்டுவதற்கு தொடர்ந்து உங்களுடைய விநியோகத்தில் மிக உயர்ந்த உச்சத்தை நீங்கள் தொடுவதற்கு எல்லா விதத்திலும் இந்த மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய அன்பு மகிழ்ச்சி புரியாமல் என்றைக்குமே தோளுக்கு தோளாக நிற்பான் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்து நன்றி.